வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தேனி உட்பட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கனமழையால் போடி கொட்டிக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. கரையோரத்தில் உள்ள தோட்டங்களிலும் புகுந்தது தண்ணீர். திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் காட்டாற்று வெள்ளம். அமனலிங்கேஸ்வரர் கோயில் முழுவதையும் சூழ்ந்தது தண்ணீர். குன்னூர் கோத்தகிரி சாலையில் மரம் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு. மரத்தை அகற்றி சீரமைக்கும் பணிகள் தீவிரம். மரத்துக்கிட்ட பேசி வண்டி எடுத்தாங்க. நாங்க பாருங்க, பெரிய தலைவலி பாருங்க. புலம்பெயர் தொழிலாளர்களால் திணறும் திருப்பூர் ரயில் நிலையம். ரயில் நிலையத்தில் இரவு பகலாக தொழிலாளர்கள் காத்திருப்பு. காசிமேடு மற்றும் கடலூர் துறைமுகங்களில் மீன் வாங்க அலைமோதும் மக்கள். புரட்டாசி முடிந்து முதல் ஞாயிறு என்பதால் திரண்டனர். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் இதுவரை 6,37,000 பேர் பயன். தமிழ்நாடு அரசு தகவல். கரூரில் உயிரிழந்த 39 பேர் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாயை வங்கிக் கணக்கில் செலுத்திய தாவேக. எஞ்சிய 2 பேருக்கான நிவாரணத் தொகை வழங்கப்படாத நிலையில் அனுமதி கிடைத்தவுடன் கரூர் வருவதாக விஜய் அறிக்கை. பெற்றோர்களை கவனித்துக் கொள்ளாத அரசு ஊழியர்களின் ஊதியத்தில் பிடித்தம் செய்ய தெலங்கானா அரசு முடிவு. பெற்றோர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அறிவிப்பு. சபரிமலை தங்க முறைகேடு விவகாரத்தில் சென்னை, பெங்களூரு பிரமுகர்களுக்கு தொடர்பு. சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் உன்னிகிருஷ்ணன் தகவல். மேற்கு வங்கத்தை பிரித்து கூர்காலாந்து உருவாக்குவது தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு மேற்பார்வையாளர். மாநில அரசிடம் ஆலோசிக்காமல் நியமித்ததாக மம்தா பானர்ஜி கடும் கண்டனம். பீகார் மெகா கூட்டணியிலிருந்து விலகியது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா. 6 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுவதாக ஹேமந்த் சோரன் அறிவிப்பு. பீகார் வேட்பாளர் தேர்வில் பாஜக கூட்டணி சிறுபான்மையினரை புறக்கணிப்பதாக குற்றச்சாட்டு. நடிகர், நடிகைகள் உள்ளிட்ட பிரபலங்களுக்கே முக்கியத்துவம் தரப்படுவதாகவும் விமர்சனம். இந்தியா, இலங்கை இடையிலான மீனவர் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு. டெல்லி நிகழ்ச்சியில் இலங்கை அமைச்சர் ஹரிணி அமரசூர்யா உறுதி. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இந்தியா, இங்கிலாந்து இன்று மோதல். அரையிறுதியை உறுதி செய்ய இரு அணிகளும் முனைப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.